ஆட நீ வேற மொக்க போட்டுக்கிட்டு பா. ஆத்தா நீ போங்க. ஆத்தா நீ எனக்கு கொஞ்சம் காற்று வரட்டும். போயிட்டு வா. சரி. சரியான பிரெயின்ரா அவனுக்கு. நம்ம வில்லன் அப்படின்றது வெளில காட்டிக்காமல், வில்லன்றத வெளில காட்டிக்காமல் அவனை வந்து லாக் பண்ணுற. அவன் எமோஷ்னலாக பேசுகிறான். இப்போ வேறு லெவல் மைண்டு கேம். ஓகே, இவன் வந்து உண்மையை பேசுகிறான். ஸோ எங்கே எப்படி பேசணும்? ஏகவரம் நாக்காக காவாக்கள் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படி பேசுகிறது தான் பெஸ்ட்டு. இவ அந்த சகப்பு சட்டை கணிச்சிட்டா. அவன் இப்படியே சொல்லிட்டு திரிவான் போல். இதை வச்சு டெக்னிக்காக லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஐயோ செம்மையாக ஒரு கேள்வி ஒன்று கேட்பால. சூப்பர். ஓ இவ வந்து சோதிச்சு பார்க்குறா. இவனுக்கு என்ன சோதிச்சு பார்க்குறா, என்ன அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாள்ல, சோதிச்சு பார்க்குறா. வயசு, ஆமாம் வயசை கூட சொல்கிறான்ல 40 வயசுன்ட்டு. உண்மையாக தான் பேசுகிறான். ஜித்தன் ரமேஷ் உண்மையாக தான் பேசுகிறான். ஓகே, டீட்டெயில் ஓகே தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, நீ எந்த ஸ்டெப் வைப்ப எப்படி வைப்பன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ வேஸ்ட்டு. நீங்கள் வாங்கோ. அப்படியே ஒன்றுமே தெரியாத பச்சை புல்ல. சும்மா அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உள்ளது கொஞ்சம் அப்படியே பேச்சில் மயக்கிறது மெயின் அதுதான். குழந்தனா இப்போ நீ எதுக்கு இவ்வளோ பேசுறீல்ல? நீ குழந்தைய விட்டுட்டு நீ எதுக்கு இங்கே வந்த பிக் பாஸுக்கு? பிஸ்னஸ் மேனுங்கெல்லாம் அடுத்தவன் வயிற்றில் அப்படியே அடித்து சம்பாரிச்சிடலாம். சும்மா அது ஒரு காரணம், மற்றபடி ஒன்றும் இல்லை. குழந்தைதான்னு சொல்கிறது. சரி ரைட்டு, நாங்கள் நம்பிட்டோம், நாங்கள் முட்டாள். வாவ், வாட் ஏ பிரெயின் வாஷ். ஓ இந்த கேள்வி அவனுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட்டு. மைண்டு எப்படின்னா மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கு. கண்டே பிடிக்க முடியல தாத்தாவோட முகமுடிய.
ரியோ வந்து ஓகே, ரியோ ஓகே தான். நம்ம ரோட்டில் ஒருத்தர் கிராஸ் ஆகிறாட அப்படின்ட்டு டீலர் செட்டை பார்க்குறான். ம் இப்படி தான் இதெல்லாம் கேட்கணும். நம்ம தானே பார்க்குறோம், நம்ம தான் கேட்கணும். கரெக்டு தான்ப்பா. ஆமாம், எல்லா விஷயத்தையும் தவறாக, அதாவது இதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் தவறாக பயன்படுத்துகிறது தான் தப்பு. திறமையை தவறாக பயன்படுத்தினா அது பெரிய விளைவு தான். இந்த தாத்தாவை கண்டுபிடிக்க முடியல. எப்படி இவன் எப்படி கேரக்டர் எப்படி அப்படின்றது தெரிய மாட்டேங்குது இந்த தாத்தா. ஆனால் 1ஆம் நம்பர் சகுனி தானே. நம்ம முதல் உலகப் போரை உருவாக்குனதே சகுனி தானே. ஆனால் 1ஆம் நம்பர் சகுனிவன். நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும், ஓட்டு போடணும் அவங்களுக்கு அப்படின்னா இப்படி ஓட்டு போடக்கூடாது. நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்களும் ஒரு கால்குலேஷனில் கொண்டு வரணும். அவங்க அப்போ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. சிம்பிளாக அந்த பிக் பாஸில் சிம்பிளாக மாற்றிடுவாங்க. நம்ம இப்படிலாம் நினச்சிட்டு வருவோம், லாஸ்ட்டாக பேச்சில் அதான் மொத்த இதுவும் யூஸ் பண்ணி எப்படி லாஸ்ட்டில் கவுக்கிறது மக்களை. இவங்க நம்ம சிவானியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, இவங்க தெரிஞ்சுக்க முடியல சிவானியை பற்றி. ஓகே, ஜித்தனை ஈஸியாக லாக் பண்ணிடலாம். ஓகே, மற்றவங்கள வச்சு பொறாமல் பிடிக்க வைக்கணும். இப்போ அதுதான் டார்கெட்டு. ஜித்தன் சாருக்கு மூளையெல்லாம் இருக்குது, ஆனால் உண்மையாக இருக்கார். ஏமாளி ஜித்தன் சாரு. என்னை கவுத்துருப்பீங்க, என்னை கவுத்ததோட அவருக்கு அடுத்தது ரொம்ப சந்தோஷம். இது மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி விட்டால் போதும். இது சரியான விஷம். ஆனால் ரேகா மேம்
இவர் தான் கொஞ்சம் உண்மையாக இருக்கார். ஆனால் இத்தன் ரமேஷ் தான் உண்மையாக இருக்கார். ரியோவும் ஓகே உண்மையாக தான் இருக்கார். இது தேவடி அமுத்தம். அழுவையும் அப்படி தான் ரேக்கா. எனக்கு நீ உன்னோட வாழ்த்தை சொல்லணும் அப்படின்ட்டு ரேக்கா மேம் வந்து எமோஷ்னலாக தாக்குது. நம்ம யார் அந்த குண்டா இருக்காது, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஓத்தால சரியான ஆத்தா இதுப்பா ரேக்கா. ஐயப்பா ரேகா ரேகா, நீ போடுற ஆட்கிட்டிங்க வேற லெவலுக்கா. அது வெகுளியாக இருக்குப்பா. நான் எவ்வளோ பெரிய புத்திசாலி, எனக்கே இங்கே டெஸ்ட்டு கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு சொல்லுது. ஆடா நீ அந்த எமோஷ்னலில் யாருமே இப்படி கேட்கவே மாட்டாங்க. மூளையை பயன்படுத்த மாட்டாங்க. எமோஷ்னலில் மனசை தான் பயன்படுத்துவாங்க. அப்படியே நடிப்பு. ரியோ கண்டுபிடிச்சிட்டான். உன்னை ஏமாத்துறான், நீ வெளில போ, ஏமாத்துற நீ வெளில போ, நீ வெகுளியாக இருக்க, ஏமாறுற அப்படின்னு தான் கூப்பிட்டு போகிறான் ரியோ. நீ போ நாய ரேக்கா சாக்கடை. இப்பயும் மாறாது போயிருக்குது. சிரிக்க வைப்பீங்க ஓகே. ஓஹோ அப்படியே சைலண்ட்டாக இங்கே வந்து போட்டு கொடுக்குதாப்பா. சூப்பருப்பா, நல்லா போட்டு கொடுக்குதுப்பா. சரி ஓகே. சிரிக்கிறோம் வேணா, நீ ஏதோ ஒரு டேலண்டில் சிரிக்க வைக்கிற. ரைட்டு சிரிக்கிறோம். ஏய் வா, இது முடிஞ்சு கொஞ்சம் பிரியுதுப்பா, கொஞ்சம் கொஞ்சமா. ஐயோ ஏய் சரியா அவனை வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணுறாப்புல ரியோ. நான் எல்லாரோட மைண்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எப்படி இருந்தால் எப்படி இந்த உலகத்துக்கு, அதாவது திருவள்ளுவரே தன்னோட உண்மையான முகத்தை காமிச்சது கிடையாது, எவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கு காமிச்சதே கிடையாது. ஸோ ரியோ சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் ரியோ, அந்த மாதிரி இருந்தால் ஓகே. யாகாவராயினு காவாக்கள் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. சரிப்பா தம்பி. இவனையே கவுத்துட்டான்ப்பா இந்த தாத்தா. நல்லவங்க யாரும் அவ்வளோ சீனத்தில் சாபமே விட மாட்டாங்க. தாத்தா விட்ருவாரு போகிற பெருசு பெருசாக சாபம். அப்போ என்ன சொல்ல வரானே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி பேசுகிறான்ப்பா குழப்பி குழப்பி.
இருக்கும்போது உள்ளார்த்தம் வைத்து டபுள் மீனிங்கில் சொல்லலைன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு, எல்லாமே பார்த்துட்டு வருவீங்க. அப்படி இருக்கும்போது உள்ளார்த்தம் வைத்து டபுள் மீனிங்கில் சொல்லலைன்னா அது ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு, எல்லாமே பார்த்துட்டு